வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னை மாநகரத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதி விடியற்காலையில் சுறுசுறுப்பாக இயங்கத் தொடங்குகிறது. இளங்கோ தனது வீட்டின் பால்கனியில் நின்று கொண்டு காபி குடித்தபடி சாலையை பார்க்கிறான். அவனது மனதில் பெரிய காரும் ஆடம்பர பங்களாவும் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இளங்கோவின் தந்தை செல்வம் வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்து மாதாந்திர வரவு செலவு கணக்குகளை ஒரு நோட்டில் எழுதிக் கொண்டிருக்கிறார். அவர் இளங்கோவை அருகில் அழைத்து வரவுக்குள் செலவு செய்ய வேண்டியதன் அவசியத்தை விளக்குகிறார். ஆனால் இளங்கோ அதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் அலட்சியமாகச் சிரித்தபடி கடந்து செல்கிறான். ஒரு பெரிய ஆடம்பர கார் ஷோரூமிற்குள் இளங்கோ நுழைகிறான். அங்கு நிறுத்தப்பட்டிருக்கும் ஒரு விலை உயர்ந்த கருப்பு நிற சொகுசு காரைக் கண்டு அவன் வியந்து நிற்கிறான். தனது வங்கிக் கணக்கில் போதிய பணம் இல்லாத போதிலும் பெரும் தொகையை கடனாக பெற்று அந்த காரை வாங்க அவன் முடிவு செய்கிறான். புதிய சொகுசு காரை ஓட்டிக்கொண்டு இளங்கோ தனது வீட்டிற்கு வருகிறான். அவனது தந்தை செல்வம் காரை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இவ்வளவு பெரிய கடன் தேவையா என்று கேட்கிறார். இளங்கோ தன் தந்தையின் பேச்சை தடுத்து இது தனது அந்தஸ்தின் அடையாளம் என்று பெருமையுடன் கூறுகிறான். மாலை நேரத்தில் ஒரு நவீன உணவகத்தில் இளங்கோவும் அவரது நண்பன் மணியும் சந்திக்கிறார்கள். இளங்கோ தான் வாங்கிய புதிய காரை பற்றி பெருமையாக பேசி தேவைக்கு அதிகமாக உணவுகளை ஆர்டர் செய்கிறான். மணி அவரிடம் இவ்வளவு ஆடம்பரம் ஆபத்தானது என்று மென்மையாக எச்சரிக்கிறான். இளங்கோ ஒரு பெரிய துணிக்கடைக்குச் சென்று மிக விலை உயர்ந்த ஆடைகளை தேர்ந்தெடுக்கிறான். தனது கடன் அட்டையை கிரெடிட் கார்டு பயன்படுத்தி எல்லாவற்றிற்கும் பணம் செலுத்துகிறான். அவரது வருமானத்தை விட கடன் அட்டையின் வரம்பு வேகமாக தீர்ந்து கொண்டிருப்பதை அவன் கவனிக்கத் தவறுகிறான். இளங்கோவின் அலுவலகத்தில் அவனுக்கு மாதச் சம்பளம் கிடைக்கிறது. அந்தச் சம்பள பணத்தை வாங்கியவுடன் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு பதிலாக கவலை பிறக்கிறது. ஏனெனில் அவரது மாதச் சம்பளம் அவன் கட்ட வேண்டிய காரின் தவணைத் தொகைக்கே EMI சரியாக இருக்கிறது. அடுத்த மாதத்திற்கான கடனை அடைக்க இளங்கோ மற்றொரு தனியார் நிறுவனத்தில் அதிக வட்டிக்கு கடன் வாங்குகிறான். ஒரு கடனை அடைக்க புதிய கடனை வாங்கும் ஆபத்தான சுழலுக்குள் அவன் சிக்குகிறான். இருப்பினும் வெளியில் தனது ஆடம்பர தோற்றத்தை அவன் கைவிடத் தயாராக இல்லை. இளங்கோவின் வீட்டில் அவனது தந்தை செல்வம் திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படுகிறார். மருத்துவமனைக்குச் சென்று சிகிச்சை அளிக்க அவசரமாக பணம் தேவைப்படுகிறது. ஆனால் இளங்கோவின் கையில் ₹1 கூட சேமிப்பு இல்லாததால் அவன் பதற்றமடைகிறான். மருத்துவச் செலவிற்காக இளங்கோ தனது நண்பன் மணியிடம் சென்று அவசரமாக பணம் கேட்கிறான். மணி உடனடியாக அவனுக்கு உதவி செய்து அவனது தந்தையை காப்பாற்றுகிறான். அதே நேரத்தில் இளங்கோவை அழைத்து அவனது நிதி நிலைமையை சீரமைக்குமாறு மீண்டும் வலியுறுத்துகிறான். சில மாதங்கள் கடக்கின்றன. ஆனால் இளங்கோ தனது பழக்கத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அவரது வீட்டிற்கு வெளியே பல வங்கி அதிகாரிகள் வந்து காரின் தவணைத் தொகையை கேட்டு சத்தம் போடுகிறார்கள். அக்கம் பக்கத்தினர் வேடிக்கை பார்ப்பதால் இளங்கோ அவமானத்தால் தலைகுனிகிறான். வங்கி அதிகாரிகள் இளங்கோவின் சொகுசு காரை பறிமுதல் செய்து கிரேன் மூலம் தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள். இளங்கோ சாலையோரம் நின்று கொண்டு கவலையுடனும் கண்ணீருடனும் அதை பார்க்கிறான். அவனது தந்தை செல்வம் பால்கனியிலிருந்து அதை வேதனையோடு கவனித்துக் கொண்டிருக்கிறார். கார் சென்ற பிறகும் கடன்காரர்களின் தொல்லை குறையவில்லை. வீட்டின் வாசலில் கடனை திருப்பிக் கேட்டு ஆட்கள் வந்து மிரட்டத் தொடங்குகிறார்கள். இளங்கோ தனது தவறை உணர்ந்து யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து தவிக்கிறான். இளங்கோவும் அவரது தந்தையும் அமர்ந்து பேசுகிறார்கள். தன்னிடம் இருந்த நகைகளையும் சிறு சேமிப்பையும் கொடுத்து கடனை அடைக்குமாறு தந்தை கூறுகிறார். இளங்கோ தனது பேராசையால் தந்தையின் வாழ்நாள் சேமிப்பும் அழிவதை எண்ணி மனமுடைந்து அழுகிறான். தந்தையின் சேமிப்பை விற்றும் அனைத்து கடன்களையும் முழுமையாக அடைக்க முடியவில்லை. இறுதியாக அவர்கள் வாழ்ந்து வரும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பையும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. வாங்குபவர் ஒருவர் வீட்டை பார்வையிட வந்து விலை பேசுகிறார். இளங்கோவும் அவரது தந்தையும்
தங்களின் சில உடைமைகளை மூட்டையாக கட்டிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். ஆடம்பரமாக வாழ்ந்த அந்த பெரிய வீட்டிலிருந்து அவர்கள் வெளியேறும் காட்சி மிகவும் சோகமாக இருக்கிறது. வசதிகள் அனைத்தும் இருப்பது போல் இருந்து திடீரென மறைந்துவிட்டதை இளங்கோ உணர்கிறான். அவர்கள் ஒரு சிறிய வாடகை வீட்டிற்கு தங்களின் உடைமைகளுடன் வந்து சேர்கிறார்கள். அந்த வீடு மிகவும் சிறியதாகவும் வசதிகள் குறைவாகவும் இருக்கிறது. இளங்கோ தரையில் அமர்ந்து தனது முந்தைய ஆடம்பர வாழ்க்கையும் தற்போதைய நிலையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். நண்பன் மணி அந்தச் சிறிய வீட்டிற்கு வந்து இளங்கோவிற்கு ஆறுதல் கூறுகிறான். இப்போது உனக்கு அளவு தெரிந்து வாழும் பாடம் புரிந்திருக்கும் என்று மணி கூறுகிறான். இளங்கோவும் இனிமேல் ஒரு பைசா கூட வீணாக்காமல் திட்டமிட்டு வாழ்வதாக நண்பரிடம் உறுதியளிக்கிறான். இளங்கோ ஒரு புதிய சிறிய நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்கிறான். அவன் பேருந்திலும் நடந்தும் அலுவலகத்திற்குச் சென்று வரத் தொடங்குகிறான். ஆடம்பரங்களைத் தவிர்த்து தன் வருமானத்திற்குள் வாழும் புதிய எளிய வாழ்க்கையை அவன் பழகிக் கொள்கிறான். இளங்கோவும் அவரது தந்தை செல்வமும் தங்களின் சிறிய வீட்டில் மகிழ்ச்சியாக அமர்ந்து மாலை உணவு உண்கிறார்கள். திருவள்ளுவரின் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை என்ற குறள் வரிகள் மனதில் தோன்றி மறைகின்றன. பேராசையின்றி அளவோடு வாழ்வதே உண்மையான நிம்மதி என்பதை இளங்கோவின் முகம் காட்டுகிறது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.